ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சின்னதாக விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஷாப்பிங் விலாக் தான். ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு ஒரு லாங் வீடியோ போடுறேன். ஃபுல்லாமே ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். சரி, ஒரு லாங் வீடியோ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஒரு லாங் வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, சின்னதாக ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம் ஜெயச்சந்திரனுக்கு. ஸோ தம்பிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் சேர்க்குறதுனால அவனுக்கு டிஃபன் பாக்ஸு, பாட்டில்ஸ் அந்த மாதிரி வாங்கலான்ட்டு போனோம். பட் அதை தவிர நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், ஒரு சின்னதாக ஷாப்பிங் போயிட்டு நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்கேன், ப்ளஸ் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன், அவங்களும் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ திங்ஸ் இங்கே இருக்குது, என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபன் பாக்ஸ் வாங்குறதுக்கு தான் அங்கே போயிருந்தோம். பட் எதுவுமே வந்து அங்கே ப்ராப்பராக அவங்க அரேஞ்ச் பண்ணல. எல்லாமே வந்து போயிடுச்சு, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிட்டு ரொம்ப நேரம் வந்துட்டோமே, சர்ச் பண்ணி ஏதாவது வாங்கணுமே அப்படிங்கிறனால இந்த டிஃபன் பாக்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓப்பன் பண்ணி சுத்தமாக அங்கே எதுவுமே ஸ்டாக் எதுவுமே இல்லை. நான் வந்து ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி கடைசியில் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க தான் இதை வந்து சூஸ் பண்ணாங்க. நான் சூஸ் பண்ணதுமே எதுவுமே நல்லா இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு உள்ளார டிஃபன் பாக்ஸ், அதுக்குள்ளார ஒரு சின்னதாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கு, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் இங்கே வந்து என்னென்னா ஸ்பூனோடு கொடுத்துருந்தாங்க, உள்ளார வந்து ஸ்பூன். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சில்வர் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப சர்ச் பண்ணி நம்ம நேரில் போய் வாங்கலாம், ஆன்லைன்லேயுமே எப்படி இருக்கும்னு தெரியல அப்படிங்கிறனால தான் நான் கடைக்கு போனது. நாங்கள் போகும்போதே இவங்க எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, எல்லாமே பிளாஸ்டிக் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, போனதுக்கு ஏதாவது வாங்கணுமே அப்படிங்கிறனால இதை ஃபைனலாக வந்து நாங்கள் வாங்கிட்டோம். சரி, சப்போஸ் தம்பிக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலுமே அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறனால இது வாங்கியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லைக் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 425, 400 கிட்ட வந்துச்சு. 400க்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. ஒரு 300க்கு ஓகே தான். 425 போட்டிருந்தாங்க. பட் நல்லா வெயிட்டாக உள்ளே இருக்கிற சில்வர் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ இது ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃபேன்சியாக தேடிட்டு இருந்தேன்னா, அம்மா ஒரு பக்கம் போய் அவங்க வந்து நம்ம ஸ்கூல் படித்த காலத்தில் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி அழகாக ஒரு டிஃபன் பாக்ஸ் குட்டியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து எப்படி இருந்தாலும் உனக்கு உழைக்கும், எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி தான், 165 தான். இது ரேட்டுமே பார்த்திங்கன்னா கம்மி தான், 165 தான். ஸோ இது வந்து சிம்பிளாக என்னைக்காவது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இட்லி அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா இப்படி கொடுத்துட்டு உள்ளார வந்து ஓப்பன் பண்ண முடியல, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இது எப்படி தம்பி யூஸ் பண்ணுவான்னு தெரியல, டைட்டாக தான் இருக்குது. மேபி போக போக இதாயிரும், டைட்டாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளார ஏதாவது நம்ம வந்து இட்லி, தோசை வச்சுட்டு மேலே வந்து நம்ம சட்னி ஏதாவது வைக்கலாம், இல்லை மேலே ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம். ஸோ இதுவுமே கொஞ்சம் வந்து காம்பேக்டாக குட்டியாக அழகாக இருந்தது. சரி, ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது அப்படிங்கிறனால இது ஓகே அப்படின்னு வாங்கியாச்சு. பட் இந்த மேலே இருக்கிற வைக்கிற இதுதான் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி கடைசியாக தான் எடுத்தது. இதுவுமே அம்மா சூஸ் பண்ணது தான். கடைசியில் நான் போய் வந்துட்டு எதையுமே நான் சூஸ் பண்ணல, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் எடுத்தது எதுவுமே நல்லா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூக்குச்சட்டி, ஓகேவா. இந்த நாங்கள் போய் அந்த டிஃபன் பாக்ஸ் வாங்குறதுக்கு தான் அதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு இந்த தூக்கு வந்து வாங்குறோம். இது எதுக்குன்னா தம்பிக்கு வந்துட்டு பசும்பால் வாங்குகிறோம். ஸோ பசும்பால் வந்து நான் வந்து பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் தான் வாங்குறேன். ஸோ அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வாங்குறது வந்து ஒரு மாதிரி பால் ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. சரி, அதனால நம்ம இதுக்கப்புறம் வந்து பாலுக்கு வந்து இந்த மாதிரி தூக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி 2 வாங்கிட்டேன். ஸோ ஏன்னா ஒரு நாள் மாற்றி மாற்றி போடணும், ஓகேவா. ஸோ அதனால ஒரே மாதிரி இந்த 2 தூக்கு, ஓகேவா, ஒரு அரை லிட்டர் பிடிக்கிற மாதிரி 2 தூக்கும் வாங்கியாச்சு. இதுவுமே ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 175 தான். ஓகே, ரீசனபிளாக தான் இருந்தது. இது வாங்கலாம். ஸோ ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து நிறையா பண்ணலாம், டைம் தான் பத்தலை. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே போனனால சீக்கிரமாக கடற்கரை எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து அம்மா வாங்கினாங்க, அவங்க பூஜை ஜாமான் வைக்கிறதுக்காக இது வாங்கினாங்க. இது அழகாக இருந்தது, நல்லா ஃப்ரெஷ் பீஸாக இருந்தது. ரேட் பார்த்திங்கன்னா 70 rupees. நெக்ஸ்ட்டு வந்துட்டு
எப்படி வந்து ஸ்கூல் போகிறான், அவன் பென்சில் எழுத போகிறான்னா ப்ரீகேஜியில் என்னன்றது தெரியல. இருந்தாலும் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸுமே வந்து அங்கே வாங்கினோம். ஸோ பாக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டில் எல்லாமே அப்படியே கிடக்கு, நம்ம தேடி எடுக்கணும். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தேடி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 28 ருபீஸ்க்கு தான். ஓகே, இப்போ வந்து இனிஷியலாக தானே போகிறான், ஸோ சிம்பிளாக யூஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறனால சிம்பிளாக வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி பவுல். இது பார்த்திங்கன்னா இது எதுக்கு வாங்கணும்னு தெரியல, பட் வந்து இங்கே ரேட் வந்து 20 தான் போட்டிருந்தது. ஸோ அம்மா வந்து இது 20 ருபீஸ் தானே, ஒரு சில்வர் வந்து 20 ருபீஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது, வச்சுக்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, தம்பிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கக்குள்ள யூஸ் ஆகும் அப்படின்னாங்க. அண்ட் க்யூட்டாக இருந்தது. நான் வந்து அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், 20 ருபீஸ்னால் நம்ம இன்னும் ஒரு 2 கூட எடுத்துருந்துருக்கலாமே, நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறது. சூப்பராக இருந்தது இந்த பவுல். இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி பவுல்லாம் வந்து ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி சரவணா ஸ்டோர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து நிறையா பீசஸ் இருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வைக்கும் போது வெத்தலை பாக்கு அந்த மாதிரிலாம் கொடுப்போம் இல்லையா, அதுக்கெலாம் இந்த மாதிரி கிண்ணம் வந்து ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அழகாக பவுல் இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கம்மி ரேட் 20 ருபீஸ் தான். ஸோ ஃபேன்சியாக போகிற காட்டிலும் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து வாங்கி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறது வந்து நல்ல ஒரு ஐடியா. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர்லாம் போட்டிருக்காங்க, ஒரு பூ மாடல்லாம் கூட போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி வந்து நாங்கள் பாத்திரம் தான் வாங்கினேன். ஏன்னா அம்மாவை கூட்டிகிட்டு போனால் வந்து அவங்க அந்த பாத்திர செக்ஷனுக்கு தான் போவாங்க. அவங்களால தான் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து அழகாக சூஸ் பண்ணி எடுப்பாங்க. அதனால வந்து சரி அவங்க இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வாங்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக பாத்திர செக்ஷன் தான் விட்டாச்சு, வேறு எதுக்குமே போகலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது அம்மா வாங்கினது. ஸோ அழகாக நல்லா வெயிட்டாக கனமாக இருக்குது, ரொம்ப ரேட் கம்மி, 175 ருபீஸ் தான். இது 175 தான் ஒர்த்தானது. அவங்களுக்கு வந்து சாதம் வெடிக்கிறதுக்கு வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தானே. ஸோ 2 பேருக்கு அப்படின்னா ஒரு சின்ன பானை வேணும் அப்படின்னு, அழகாக வேணும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு குட்டி பானையாக வந்து அழகாக வாங்கினாங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, இது எல்லாமே அம்மா வாங்கினது. அவங்க வந்து எல்லாமே பார்த்துட்டு இங்கே ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்வர் டப்பா. இந்த சில்வர் டப்பா பார்த்திங்க அப்படின்னா வெறும் 65 ருபீஸ் தான். அவங்க என்ன கம்பேர் பண்ணாங்கன்னா, நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க, இல்லை வெளியில் போய் அந்த கிளாஸ் பாட்டில்லாம் வாங்குறீங்க இல்லையா, அதுவே 100 ருபீஸ் 60 ருபீஸ்ன்ற மாதிரி நீங்கள் வாங்குறீங்க. இது நல்ல அழகான சில்வர் டப்பா 60க்கு கிடைக்கிது இல்லையா, வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சில்வர் டப்பா வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க. நான் ஏதாவது போட்டு வச்சுக்குவேன், பொடி இல்லை ஏதாவது நான் போட்டு வச்சுக்கிறேன், ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஓகே, ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் இல்லை. டைம் இருந்தால் வந்து அம்மா இன்னும் தேடி எடுத்துகிட்டே இருந்திருப்பாங்க, நிறையா ப்ராடக்ட் கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த தட்டு. இந்த தட்டுமே அவங்க தான் வாங்கினாங்க. அவங்க வந்துட்டு 130 ருபீஸ். இது வந்து ரேட் வந்து 130 ருபீஸ். இது வந்து ஆக்சுவலாக ஷேப்புக்காக வாங்கினாங்க. இது வந்து அந்த காலத்தில் தான் அந்த மாதிரி ஷேப்ஸ் இருந்ததுமா, இப்போ எங்கேயுமே கிடைக்கலையாமா. அதுக்காக இந்த பிளேட்டு வாங்கினாங்க. அழகாக வந்து இந்த ஓவல் ஷேப்பில் கிடைக்கும். இது வந்து அப்போ அந்த காலத்தில் நான் வந்து பார்த்தது, இப்போ எங்கேயுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேப்புக்காக அவங்க வாங்கினாங்க. பட் நல்லா வெயிட்டாக, நல்லா வந்து கனமாக இருக்குது பாத்திரம் எல்லாமே. நம்ம பார்த்து எடுக்கணும். நார்மல் பாத்திரமும் இருக்குது, கனமாக இருக்கிறது, குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ நம்ம தேடி கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா நல்ல ப்ராடக்ட் தான். இதுதான் நல்லா தேடி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கும். நல்லா இருக்குல்ல, இந்த அழகாக இருக்குல்ல இந்த ஷேப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இடியப்பத்தட்டு அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க, இடியப்பம் வைக்கிறதுக்கு. இடியப்பம் வந்து நான் வந்து இந்த துணியில் வச்சு தான் செய்கிறது. சரி, நீ இடியப்பம் பண்ணுறதுக்கு துணியெல்லாம் அலசி இதெல்லாம் வைக்கணும், டைம் ஆகும் அப்படின்றனால இந்த மாதிரி சிம்பிளாக வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிறனால இந்த இடியப்பத்தட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லானது தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டைம் இன்னும் நான் பார்த்துட்டே தான் இருந்தோம். ஆக்சுவலாக டைம் இல்லை, அதோடு வந்துட்டு நாங்கள் வந்தாச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது நம்மால் வந்து நம்மளோட ஐட்டத்தை கரெக்டாக எடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி அரிசி. ஸோ பிரியாணி அரிசி வந்து ரேட் கம்மியாக இருந்தது ஆக்சுவலாங்க. கிலோ வந்து 97 ருபீஸ் தான். பாஸ்மதி ரைஸ் வந்து
பெர் கேஜி வந்து 97. இங்கெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட் இங்கே லோக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு மேலே இருந்தது, 120, 130 அப்படிலாம் போட்டிருந்தது, 150 வரைக்கும் கூட இருந்தது. அங்கே 97 நாங்கள் பார்த்ததுமே வந்து ஒரு 2 கேஜியை தூக்கிட்டு வந்தாச்சு பாஸ்மதி ரைஸ். ஸோ நல்லா வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து கரெக்டாக சாப்பிட்ற ஐட்டத்தை கரெக்டாக போய் எடுத்தாச்சு. இதில் வந்து வேஸ்ட்டாக போய் நின்றது நான் மட்டும்தான். எங்கள் அம்மா போய் கரெக்டாக அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கரெக்டாக எடுத்தாங்க. இவங்க போயிட்டு கரெக்டாக அரிசியை தேடி பார்த்து எடுத்துட்டாங்க. இதில் வந்து நான் சும்மா போய் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து சும்மா போனதுக்கு ஏதாவது எடுக்கணுமே அப்படிங்கிறனால இந்த ஒரு ஃபோக் ஸ்பூனை மட்டும் தூக்கிட்டு வந்தேன். இது எதுக்கு எடுத்தேன்னு தெரியல. வீட்டில் ஃபோக் ஸ்பூன் இல்லையா, சரி சும்மா வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இதை வாங்கினேன். இதுவுமே ஒரு 20 ருபீஸ் தான். பாருங்களேன், இந்த ஃபோக் ஸ்பூன் 20, இவ்வளோ பெரிய கிண்ணமும் 20 ருபீஸ் தான். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கிண்ணம். இது எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, அழகாக இருந்தது. ரேட் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். ஒரு பீஸ் வந்து 15 ருபீஸ். இது அழகாக இருந்தது. ஏதாவது குங்குமம் கொட்டி வச்சுக்கோ, சந்தனம், இல்லை ஏதாவது நம்ம வந்து பூஜை ஜாமான்ல சம்திங் எதுக்குன்னு தெரியல, ஆனால் எதுக்காவது யூஸ் ஆகுமே அப்படிங்கிறனால நான் எடுத்தேன். நான் எடுக்கிறத பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் எனக்கும் 1-2 வேணும் அப்படின்னாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மாவுக்கு 2, எனக்கு 2. குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா. நான் அந்த குட்டி ப்ராடக்ட் பார்த்தாலே எதுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் தூக்கிட்டு வந்துடுவேன். ஸோ இது வாங்கலாம், அவ்வளோதான். ஸோ வந்து ரொம்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கரெக்டான ப்ராடக்ட் வாங்கின மாதிரி தான் இருந்தது. பர்ச்சேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்தாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான் நாங்கள் ப்ராடக்ட் வாங்கினது. வேறு எந்த செக்ஷனுக்கும் போகலை, டைம் இல்லை எனக்கு வந்து. இன்னும் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் அந்த இடத்துக்குலாம் விட்டோம் அப்படின்னா நான் இன்னும் நிறையா ஏதாவது எடுக்கலான் இருந்தேன். பட் எனக்கும் டயர்டாயிருச்சு. நான் வந்துட்டு எனக்கெலாம் வந்து ஷாப் நான் வந்து எப்படின்னா போகணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் அங்கே போய் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து டயர்டாகிடுவேன். ஸோ நான் வந்து நேராக வந்து வாங்க கேன்டீன் போகலான்னு சொல்லிட்டு பாதியில் கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே இதுதான். பர்ச்சேஸ்ன்னு போயிட்டு நம்மளுக்கு எதுவுமே வாங்காமல் வந்தால் வந்து அது பர்ச்சேஸ் மாதிரியே இருக்காது. வந்து நைட்டி, நார்மலாக நைட்டி வாங்கியாச்சு. ஸோ நைட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா 320. இதுவே வந்து 320 பரவாயில்ல, அதுக்கு நம்ம இதே வாங்கியிருந்துருக்கலாம். நான் ரேட்டை இப்போ தான் பார்க்குறேன். 320 இது. ஓகே. ஸோ ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் கிளிப்பு, இந்த கேட்ச் கிளிப் மட்டும் எத்தனை வாங்கினாலும் அது எங்கே போகுமோ என்ன ஆகும்னு தெரியல. ஒன்று பிரேக் ஆகிடுது, இல்லை தொலைஞ்சு போயிடுது. இது வரைக்கும் நான் எங்கே போனாலும் இந்த கேட்ச் கிளிப் தூக்குறது தான் என்னோடய வேலை. ஸோ இது வந்து எனக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 எடுத்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே சேர்த்து 20 ருபீஸ் தான். இப்போ நாம் நார்மலாக வெளியில் ஃபேன்சி ஸ்டோர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தனியாக 20, 13 விற்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து பேக்காக காம்போவாக வந்து ரெண்டுமே 20 ருபீஸ் தான். அண்டு கொஞ்சம் ஒரு பெரிய கிளிப் வேணுமே அப்படிங்கிறனால இது வாங்கினேன். இது வந்து 15 ருபீஸ் தான். பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கிளிப் வந்து 15 ருபீஸ் தான். ஸோ ஓகே, நம்ம பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து சும்மா ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். நான் எதுக்கு இதை போட்டேன் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஆக்சுவலாக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் இந்த ஷாப்பிங்க்கு. 2 to 3 ஹவர்ஸ் தான். அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து எதுவுமே வந்து எங்களுக்கு பிடிக்கல. பட் நம்ம வந்து பொறுமையாக இருந்து சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கேயுமே நிறையா வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறது இல்லை, நம்ம எப்படி வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறோம், கரெக்டான ஐட்டம்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ வந்து என்னடா வந்து இந்த பாக்ஸ் இது மட்டும் தான் வாங்கியிருக்கோமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஸோ வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ப்ளஸ் ரேட் வைஸ்மே வந்து ரொம்பவே ஓகேவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே டிப்ஸ் என்னென்னா, என்ன செக்ஷனுக்கு போகிறோமோ அதுக்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக டைம் வந்து ஒதுக்கி போகணும். இப்போ வந்து பாத்திரம் வாங்குகிறோன்னா பாத்திரத்துக்கு மட்டும் போகணும். ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்குன்னு மட்டும் ஒரு நாள் போகணும். எல்லாத்தையும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அன்றைக்கி ஷாப்பிங்கே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாக தான் ஆகும். நான் தனியாக போயிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துருக்க மாட்டேன். ஸோ எங்கள் அம்மா வந்தனால அவங்க யூஸ்ஃபுல்லாக வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதனால தான் வந்து இவ்வளவும் நான் வாங்கியிருக்கேன்.
ஓகே, ஃபைனலாக நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். என்னோடய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன், அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பை, தேங்க்யூ.